நம்ம வீட்டு பொங்கல் கோலம். ஹலோ கேகே ஸ்குவாட், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூரில் டூர் நம்பர் 49 எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் என்னோடய ஊருக்கு வந்திருக்கேங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் நம்ம இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் ஒரு தேட்டர் இருக்குது, மகாலட்சுமி தேட்டர்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் டூர் நம்பர் 31 அங்கே போயிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா, நான் 6 மாதத்துக்கு முன்னாடி போகும்போது சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்த தேட்டரை இப்போ 6 மாதத்தில் அது ரெனோவேஷன் பண்ணி 3 ஸ்க்ரீனாக மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த அந்த மெயின் ஸ்க்ரீனை அப்படியே ஸ்க்ரீன் ஒன்னாக விட்டுட்டு மற்ற ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் 3ன்னு சொல்லிட்டு 2 ஸ்க்ரீன் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தேட்டருக்கு தாங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், இந்த கள்ளக்குறிச்சி மகாலட்சுமி தேட்டர் இன்றைக்கி. ஆனால் எந்த ஸ்க்ரீனுன்னு தெரில, ஸ்க்ரீன் 2 இல்லைனா ஸ்க்ரீன் 3 ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஏன்னா அங்கே போய் நமக்கு இப்போ பொங்கல் சீசனாக இருக்கிறதுனால டிக்கெட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த 2 ஸ்க்ரீனில் எந்த ஸ்க்ரீனில் டிக்கெட் கிடைக்குதோ அந்த ஸ்க்ரீனில் போய் இப்போ நம்ம படம் பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூரில் டூர் நம்ம 49 கள்ளக்குறிச்சி மகாலட்சுமி தேட்டர் நோக்கி பயணத்தை தொடங்கிட்டு இருக்கேன். என்னடா முகிலா, சித்தார்த்து, மித்ரா, தர்ஷன், இப்போ தான் ஞாபகமே வருது. எல்லாரும் ஏன் வேணாக்கா இவனை மட்டும் கூப்பிட்டு போறியா? அப்போ அவனுங்க 2 பேர் நினைக்க மாட்டானுங்களா? சரி, நான் போயிட்டு வரேன், படத்துக்கு போயிட்டு வரேன். அங்கே பார்த்தது எங்கள் மாமா, எங்கள் மாமாவோட ஒய்ஃப், எங்கள் மாமா பசங்க. நம்ம கள்ளக்குறிச்சி வந்துட்டுங்க. இன்னும் தேட்டர் மிக அருகில் தான் இருக்கிறது. மகாலட்சுமி தேட்டர் லெஃப்ட் தானே போனோம், ஸ்ட்ரைட்டாக போனால் லேனா தேட்டரு, ரைட்டு போனால் ராஜா தேட்டரு. இப்போ இந்த மகாலட்சுமி தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தேட்டருங்க கள்ளக்குறிச்சிலே. அந்த காலத்துலேருந்தே இருக்குது, 70s 80s நினைக்கிறேன் இதோட ஓப்பன் பண்ணது. அப்போலேருந்தே இந்த தேட்டர் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான தேட்டர். அந்த தேட்டர் ரெனோவேஷன் பண்ணி ஃபுல்லாக சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்தது 3 ஸ்க்ரீனாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கேன். நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரு நார்மல் ஒரு சிட்டியில் ஒரு தேட்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய, என்ன சொல்கிறது, நம்ம சென்னையிலலாம் ஒரு தேட்டர் பார்ப்போம்ல அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு ஓகேவான தேட்டராக தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ ரெனோவேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் போயிட்டு. ஃபுல்லாக பெயிண்ட் கீண்டெல்லாம் அடிச்சு டிக்கெட் கவுண்டர் எப்படி மாற்றிட்டாங்க பர்றா. இப்படி இருந்து அண்டாண்ட போகிறேன், எவ்வளோ பெருசாக கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் தேட்டரா? ஓ, அங்கே பாரு, என்னது ஸ்க்ரீன் தேட்டரா? அது இல்லை இல்லை, அப்படின்னா அது ஹோட்டல்னு நினைக்கிறேன். இது மட்டும் தானே தேட்டரு? இல்லை, டிக்கெட் எடுத்துகிட்டு பா. கேப்டன் மில்லர் 2:15 தானே? 2:30 வரும், 2:00 ஓகே. ஏன் இது போட்டு வைக்க சொன்னா? இல்லை ஆன்லைன் இருக்கா? ஆமாம், ஆன்லைன் இருக்குன்னே தெரியாமல் இது பண்ணுறீங்க. நீங்கள் 3ல் தான் படம் பார்க்க போகிறோம். சீட் நம்பர் H1112.
மேலே தான் சொல்லிக்கிறதா? பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது? நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது. டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் நம்ம டூர் நம்பர் 49 எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம் கிடச்சிருக்குங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கள்ளக்குறிச்சியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் நான் எதிர்பார்க்கல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இதுவரையும் ரொம்ப தடவை சினிமா பார்க்க வந்திருக்கேன். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீன் அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்களோ அதையே கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி வந்து அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் கள்ளக்குறிச்சியில் ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ன்றதுமே எனக்கு அதுவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. உண்மையாகவே அந்த மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் ஒரு சென்னையில் ஒரு சிட்டி இருக்குது இல்லைங்க, இப்போ திருச்சி எடுத்துக்கோங்க, சென்னை எடுத்துக்கோங்க, இங்கெல்லாம் ஒரு தேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தேட்டர் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த மகாலட்சுமி சினிமாஸ். உண்மையாகவே ரொம்ப எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இங்கே இந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பலகை சீட்டாக இருக்கும் போது வந்திருக்கேன், அப்புறம் கட்டை சீட்டு மாதிரி இருந்திருக்கு அப்படியே வந்திருக்கேன், இங்கே மொதல் ஏசி இருந்திருக்கும் போது நான் வந்திருக்கேன். பட் ஆனால் அப்படி இருந்த ஒரு தேட்டரை இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் 3 ஸ்க்ரீனாக மாற்ற முடியும்னு எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் ஹைலைட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்க்ரீன் வந்து சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்துச்சு, அது எப்படி 3 ஸ்க்ரீனாக மாற்றிருப்பேன். ஏன்னா இடம் கம்மியாக இருந்துச்சு, ஒருவேளை இடிச்சிட்டு கட்டியிருப்பாங்களோ இல்லைனா ஆல்ரெடி இருந்த ஸ்க்ரீனுக்கு மேலேயே இன்னும் 2 ஸ்க்ரீன் கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பில்டிங், அந்த ஆல்ரெடி இருந்த அதே தேட்டர் அப்படியே தான் அங்கேயே தான் இருக்குது. ஆல்ரெடி இருந்த அந்த ஸ்க்ரீன் மெயின் ஸ்க்ரீன் அங்கேயே தான் இருக்குது. அந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தால் பின்னாடி இருந்த காலியாக இருந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டி அதில் ஸ்க்ரீன் நம்பர் 2, 3 அப்படின்னு இந்த பில்டிங்கோடு சேர்த்து வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஸ்க்ரீனெல்லாம் கிடையாது. நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீனில் மட்டுமே படம் பார்த்தவங்களா இருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் பார்க்காதவங்களுக்கு இது என்ன சின்ன ஸ்க்ரீனாக இருக்குதுன்னு தோணும். பட் ஆனால் நிறைய மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் நீங்கள் சென்னையில் அங்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் அவ்வளோ சின்னதாக தோணாது. ஆனால் இங்கே இருக்கிற மெயின் ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் தாங்க. இந்த ஸ்க்ரீன் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த டூர் நம்பர் 49 இங்கே வருன்ற ஐடியாவே எனக்கு இல்லை. பட் ஆனால் எனக்கு இப்போ லாஸ்ட் வீக் தான் எனக்கு தெரியுமே இங்கே மாதிரி கள்ளக்குறிச்சியில் இந்த தேட்டர் வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டராக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் இது சிங்கிள் ஸ்க்ரீனாக இருக்கும்போது நான் இங்கே டூர் நம்பர் 31 இங்கே வந்து படம் பார்த்துருக்கேன் இந்த மகாலட்சுமி தேட்டரில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு, நார்மல் ஸ்க்ரீனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 6 மாதத்தில் தான் இவ்வளோ சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. அண்டு என்ன சொல்கிறது, ஓவரால் இந்த தேட்டரில் ப்ரொஜெக்டர் அண்டு சவுண்ட் சிஸ்டத்தை பற்றி நான் முன்னாடி சொல்லவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு 4K தான் நினைக்கிறேன், ஆனால் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. ஆனால் சவுண்டை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் தான். உண்மையாக சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு புது தேட்டராக இருக்கிறதுனால அந்த தேட்ரு போட்டிருக்க ஸ்பீக்கர் எதுவும் என்ன சொல்கிறது, சில ஸ்பீக்கர்ஸ் சில தேட்டர்லலாம் ஒர்க் ஆகாதில்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பக்காவாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் படம் தான் பார்த்தேன், அந்த பிஜிஎம்லாம் அதிருது, அந்த மாதிரி போட்டிருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்க்ரீன் குவாலிட்டி உண்மையாகவே புது ஸ்க்ரீன் புது தேட்டர் நல்லா தானே இருக்கும், ரொம்ப சூப்பராகவே பிரைட்டாகவே இருக்குது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆல் தமிழ்நாடு தேட்டர் டூரில் டூர் நம்பர் 49 மகாலட்சுமி சினிமாஸ் ஸ்க்ரீன் 3 ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட அமித் வந்திருக்கான். அமித், உனக்கு இந்த தேட்டரை பற்றி நீ என்ன சொல்ல நினைக்கிற? நல்லா இருக்குமா, நல்லா தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி மல்டிப்ளெக்ஸ் வந்து
வந்ததில்லை இந்த மாதிரி தேட்டருக்கு. ஓகே. ஆ, நல்லா இருக்குங்க, ஸ்க்ரீனு சவுண்டு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்கள் இன்னும் கள்ளக்குறிச்சி சுற்றுவட்ட பகுதியில் இருந்துட்டு இன்னும் இந்த மகாலட்சுமி தேட்டரை போய் விசிட் பண்ணலன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இதே மாதிரி இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் கொலவரி. பாய் பாய்.